வணக்கம். என் பேர் இந்திராணி. நான் மதுரை மாவட்டம். நான் நடந்து முடிஞ்ச குரூப் 2 and 2A தேர்வுல நான் இன்டர்வியூல 1755 ஓவரால் ரேங்க் எடுத்து ட்ரெஷரிஸ் அண்ட் அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அக்கௌண்டன்டா செலக்ட் ஆயிருக்கேன். நான் எப்போ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன்னா ஒரு லாக்டவுன் 2020 ஆஃப்டர்ல என்னோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரிலிம்ஸ் தான் நான் படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு மெயின்ஸ் பெரிய அவேர்னஸ்லாம் அப்போ கிடையாது. ஸோ நான் மேரிட் உமன்றனால மேரிடு ஒரு குழந்தை இருக்கு. அதனால என்னோட ப்ரிப்பரேஷன் ஃபுல்லா எல்லா பசங்களை மாதிரி 8 ஹவர்ஸ்லாம் என்னால பண்ண முடியல. ஸோ டே ஒரு 6 hours 5 hours to 6 hours நான் கண்டிப்பா படிச்சிருவேன் ப்ரிலிம்ஸுக்கு. மெயின்ஸ் பெரிய அவேர்னஸ் கிடையாது எனக்கு. ஸோ 2022ல எக்ஸாம் வந்துச்சு. கான்ஃபிடென்ட்டா எழுதினேன். ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணேன். சாரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா சயின்ஸ் கண்டிப்பா படிக்கணும், சயின்ஸ் இல்லைன்னா நம்ம கிளியர் பண்ண முடியாது அப்படின்றத கண்டிப்பா சொல்லிடுவாங்க. ஸோ சார் அதெல்லாமே நான் என்னோட படிச்சவங்க எல்லாமே மேரிட் உமன் தான் படிச்சாங்க. ஸோ நான் கிளியர் பண்ணதுலேயே நாங்க தான் நிறைய பேர் கிளியர் பண்ணோம். ஸோ மேரிட் உமன் என்னால இதெல்லாம் முடியல அப்படிலாம் ப்ராப்ளமே கிடையாது. என்னோட கான்ஃபிடென்ட் லெவல் எப்படி இருக்கு, நம்மளோட கன்சிஸ்டன்சி அதெல்லாம் தான் நம்ம ரொம்ப முக்கியம் எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு. ஸோ நீ எல்லாராலையும் முடியும் கண்டிப்பா படிக்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் என்னால முடியல, இதெல்லாம் எனக்கு பேரியரா இருக்கு அப்படின்னு நம்ம எதையுமே எடுக்க கூடாது. நம்ம கிளியர் ஆகணும், நம்ம படிக்கணும், அது மட்டும் தான் நம்ம மைண்ட்ல இருக்கணும். எல்லாருக்கும் நன்றி.